ஹலோ வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் வரும் மே 13ஆம் தேதியை தொடர்ந்து புதிய விதி நடைமுறைக்கு விடப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைப்படி ரேஷன் அட்டைதாரர்கள் அவர்களுடைய கண் கருவிழியை காண்பித்து ரேஷன் பொருட்களை வாங்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்தியாவில் மொத்தமாக 3 லட்சத்திற்கும் அதிகமான ரேஷன் கடைகள் செயல்பாட்டில் உள்ளன. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி தமிழகத்தில் மட்டும் சுமார் 10,279 பகுதி நேர கடைகள் உட்பட மொத்தம் 35,323 நியாய விலை ரேஷன் கடைகள் செயல்பாட்டில் உள்ளன. குறைந்தபட்சம் 6,978 பிடிஎஸ் கடைகள் வாடகைக்கு கட்டிடங்களில் இயங்கி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கடைகளில் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு மக்களுக்கு தமிழக அரசு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்து வருகிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் நிலவரப்படி மாநிலத்தில் 2.24 கோடி குடும்ப ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் மாதந்தோறும் ரேஷன் போர்டுகள் மற்றும் வீட்டு உணவுப் பொருட்கள் முழுமையாக வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் பொருட்கள் சரியான ரேஷன் அட்டை உரிமையாளர்களுக்கு கார்டுதாரரின் உண்மைத்தன்மை சரிபார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ரேஷன் அட்டை உரிமையாளர்களின் உண்மைத்தன்மை சரிபார்க்கப்பட்ட பிறகே உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. இதற்காக அனைத்து ரேஷன் கடைகளிலும் கைரேகை பதிவுடன் கூடிய பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் கருவி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் சில ரேஷன் கார்டு பயனாளர்களின் கைரேகை விவரங்களை பெறுவதில் சிக்கல் எழுதுவதாக புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து கைரேகை பதிவு வேலை செய்யாத பயனாளர்களிடம் இருந்து கண் கருவிழி தகவல்களை பெற்ற பின்பு அந்த நபரின் அடையாளம் உறுதி செய்யப்பட்ட பிறகு ரேஷன் பொருட்களை தமிழக அரசு வழங்க முடிவெடுத்துள்ளது. இதை நடைமுறைக்கு கண் கருவிழி பதிவு செய்யும் முறையை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. வரும் மே 13 தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கண் கருவிழி மூலம் அடையாளம் காணும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் எல்லா ரேஷன் கடைகளிலும் டிஜிட்டல் முறைப்படி அச்சிடப்பட்ட பில்கள் மக்களுக்கு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கைரேகை பதிவு செய்யப்படாத நேரங்களில் மக்கள் கண் கருவிழி சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டு உள்ளது.